அன்பு நேயர்களே, இந்திய பிரதமர் மோடி அவர்களை கொல்ல நடந்த சதி குறித்தான பார்ட் 1 முதலாவது தந்திருக்கின்றோம். இந்த இரண்டாவது பாட்டில் நாங்கள் தரப்போகின்ற விடயம் என்னவென்றால், இந்தியா மற்றும் ரஷ்ய உளவுத்துறை நிறுவனங்கள் இந்தியாவின் பிரதமருக்கு ஒரு கடுமையான அச்சுறுத்தலான ஒரு அச்சுறுத்தலை, ஒரு நடுநிலைமையான ஒரு நிலைமையின் அவர் விளக்கி இருக்கின்றது. இரண்டு உளவு தாவனங்களும், அதாவது டாக்காவில் கொல்லப்பட்ட ஜாக்சன் இராணுவ பயிற்சிக்காக வந்து என்று சொல்லப்பட்டாலும் அது அதுல உண்மையில் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது ஒரு ஒரு சதி திட்டத்துடன் தான் இந்த அமெரிக்க இராணுவ அதிகாரி டாக்காவில் நுழைந்து டாக்காவில் உள்ள சில எதிர்ப்பு சக்திகள் ஊடாக இந்த சதி திட்டத்தை வரைந்திருக்கலாமா என்று ஒரு பார்வையும் எங்கு பார்க்கப்படுகின்றது. இந்திய மற்றும் ரஷ்ய உளவுத்துறை நிறுவனங்கள் இந்தியாவின் பிரதமருக்கு ஒரு கடுமையான அச்சுறுத்தலை வழங்கி இருக்கின்றது. ஜாக்சன் இராணுவ பயிற்சிக்காக வங்கதேசத்தில் மட்டுமல்ல, இந்தியாவின் தலைமையை குறிவைத்து மிகவும் மோசமான ஒன்றை திட்டமிடுவதில் ஈடுபட்டிருக்கலாம் என்று இந்திய தரப்பால் சந்தேகப்படுகின்றது. உண்மையாக இருந்தால் மோடி மற்றும் புடினின் வழிகாட்டலின் கீழ் இந்தியா மற்றும் ரஷ்ய உளவுத்துறையின் கூட்டு நடவடிக்கைகள் ஒரு குறிப்பிடத்தக்க எதிர் உளவுத்துறை வெற்றியை கொடுத்துள்ளது என்றுதான் சொல்ல முடியும். பிரதமர் மோடியின் சொந்த வார்த்தைகள் இந்த ஊடகங்களுக்கு மேலும் வலு சேர்த்துள்ளன. சீனாவிலிருந்து திரும்பிய ஒரு நாளுக்கு பிறகு செப்டம்பர் 2 அன்று புதுடில்லியில் நடந்த ஷெமிகான் உச்சி மாநாட்டில் உரையாற்றும் போது மோடி அவர்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். நான் சீனாவுக்கு செல்வதற்காகவா அல்லது நான் திரும்பி வந்ததற்காகவா கைத்தட்டுகிறீர்கள் என்று அவர் பார்வையாளர்களிடம் அர்த்தமுள்ள புன்னகையுடன் கேட்டாராம். அனுபவம் வாய்ந்த அரசியல் பார்வையாளருக்கு இந்த வார்த்தைகள் சாதாரணமான நகைச்சுவை அல்ல, ஆனால் இன்றைய சிக்கலான புவிசார் அரசியலில் சூழலில் இந்தியாவின் தலைமையை சுற்றியுள்ள ஆபத்துக்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் பற்றிய ஆழமான செய்திகளை கொண்டிருந்தன என்றும் அது சொல்லப்படுகிறது. அதாவது இவர் சீனா சென்று வந்த போது நான் திரும்பி வந்ததுக்கு கைதட்டுறீங்களா அல்லது நான் இந்த தப்பி வந்ததுக்கு கைதட்டுறீங்களா என்ற மாதிரி தான் ஒரு பாணி நகைச்சுவை மோடி மஸ்தான்ஜி கேட்டிருக்கின்றார். ஷெயின் மார்டின் தீவில் ஒரு வழக்கமான இராணுவ பயிற்சி பணிக்கு ஆரம்பத்தில் காரணமான ஜாக்சனின் திடீர் மரணம் இந்தியாவின் அண்டை நாடுகளில் வளர்ந்து வரும் அமெரிக்க சிஐயின் இருப்பின் உண்மையான நோக்கங்கள் குறித்து சங்கடமான கேள்விகளை எழுப்பியுள்ளது என்றும் இந்திய தரப்பால் சொல்லப்படுகின்றது. நிகழ்வுகளின் நேரம் புவிசார் அரசியல் ஆய்வாளர்களின் கவனத்திலிருந்து தப்பவில்லை என்றும், ஜாக்சன் வங்கதேசத்தில் இறந்து கிடந்த நாளில் பிரதமர் மோடி மஸ்தான்ஜி சீனாவின் தியான்ஜினில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றார். இதுவும் ஒரு மர்மமான விளையாட்டாகவே பார்க்கப்படுகின்றது. பிரதமர் மோடியின் சொந்த வார்த்தைகள் இந்த ஊகங்களுக்கும் மேலும் ஒரு உந்துபொருளை ஏற்படுத்தி உள்ளது என்றும் இந்திய தரப்பால் சொல்லப்படுகின்றது. இறையாண்மை கொண்ட நாடுகளில் சிஐஏவின் தலையீட்டு வரலாறு நன்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது என்றும், ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களுக்கு எதிராக ஆட்சி கவிப்புகளை ஏற்பாடு செய்வது முதல் அமெரிக்க நலன்களுடன் ஒத்துப்போகாத பிராந்தியங்களின் உறுதியற்ற தன்மையை உருவாக்குவது வரை சிஐஏயின் சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகள் பல தசாப்தங்களாக மற்றும் கண்டனங்களை உள்ளடக்கி உள்ளது. குறிப்பாக தெற்காசியாவில் சிஐஏ ஈடுபாடு குறித்த சந்தேகங்கள் 1977 ஆண்டில் இருந்து சோவியத் ஆப்கானிஸ்தான் போரில் இருந்து பங்களாதேஷ் மற்றும் நேபாளத்தில் சமீபத்திய அரசியல் எழுச்சிகள் வரை உள்ளன என்றும், இந்தியாவின் எல்லையை ஒட்டிய நாடுகளில் இந்த சிஐஏ ஏஜென்சியின் விரிவடையும் தடம் புதுடில்லியில் உள்ள பாதுகாப்பு நிறுவனங்களால் நன்கு ஆராயப்படாமல் போவதில்லை என்றும், அது மிகவும் வெளிப்பாக இருப்பதாகவும் இந்திய இராணுவ தரப்புக்குள்ளிருந்து ஒரு செய்தி சொல்லுகின்றது. தற்போதைய சூழ்நிலையை மேலும் கவலையடைய செய்வது என்னவென்றால், சமீபத்திய ஆண்டுகளில் இந்தியாவின் மீது அதிகரித்து வரும் அமெரிக்க அழுத்தமாகும் என்றும், முந்தைய ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்ய மீண்டும் முன்வந்தாலும் அல்லது அதன் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்ய ரஷ்யாவின் எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியா எதிர்கொண்ட விமர்சனங்களாலும் அல்லது இந்தியாவின் வர்த்தக கொள்கைகளில் செல்வாக்கு செலுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளாலும் வாஷிங்டன் விருப்பத்திற்கு புதுடில்லியை வளைக்கும் தெளிவான முயற்சி நடந்துள்ளது என்றும் இந்திய தரப்பால் சொல்லப்படுகின்றது. இருப்பினும் பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் எந்த ஒரு வெளிநாட்டு சக்தியையும்
மகிழ்விப்பதற்காக இந்தியா தனது தேசிய நலன்களை சமரசம் செய்ய தொடர்ந்து மறுத்து வருகிறது என்றும், உலகின் அதிக மக்கள் கொண்ட நாடாகவும் 4வது பெரிய பொருளாதாரம் மிக்க நாடாகவும் இந்தியா உலக அரங்கில் நம்பிக்கையும் உறுதியையும் வெளிப்படுத்தியுள்ளது என்றும், இந்தியா அச்சுறுத்தலுக்கோ அல்லது நியாயமற்ற கோரிக்கைகளுக்கோ அணிபணியாது என்றும் நிச்சயமாக சொல்ல முடியும். சில வெளிநாட்டு சக்திகள் வலுவான சுதந்திரமான இந்தியாவை தங்கள் பிராந்திய அபிலாசைகளுக்கு ஒரு தடையாக கருதப்படும் இந்தியாவை ஸ்திரத்தன்மைக்கு உட்படுத்தப்படுவது அல்லது அதன் தற்போதைய தலைமையை நீக்குவது நாட்டின் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை மெதுவாக்குவதற்கும் டெல்லியில் மிகவும் நெகிழ்வான அரசாங்கத்தை நிறுவுவதற்கும் ஒரு வழியாக கருதப்படலாம் என்ற கருத்து இங்கு இந்திய தரப்பில் பார்க்கப்படுகின்றது. சில உளவுத்துறை வட்டாரங்களில் இத்தகைய சிந்தனை இருந்தாலும் ஆகஸ்ட் மாத இறுதியில் முறியடிக்கப்பட்டதாக கூறப்படும் சதித்திட்டத்தை இது விளக்குகிறது. இந்தியாவிற்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நட்பு ஆழமான வரலாற்று வேர்களை கொண்டுள்ளது என்றும், மேலும் மோடிக்கும் புடினுக்கும் இடையிலான தனிப்பட்ட உறவு பல சந்தர்ப்பங்களில் தெளிவாக தெரிகிறது என்றும், மோடியின் ரஷ்ய வருகைகள் முதல் புடினின் இந்தியாவிற்கான பயணங்கள் வரை இரு தலைவர்களும் பரஸ்பர மரியாதை மற்றும் புரிதலை வெளிப்படுத்தியுள்ளனர் என்றும், இரு நாடுகளின் மீது மேற்கத்திய அழுத்தம் இருந்த போதிலும் பாதுகாப்பு, எரிசக்தி மற்றும் மூலோபாய விஷயங்களில் அவர்களின் ஒத்துழைப்பு வலுவடைந்துள்ளது என்றுதான் நாம் பார்க்கலாம். டாக்காவில் நடந்ததாக கூறப்படும் கூட்டு உளவுத்துறை நடவடிக்கை என்பது அது உண்மையில் நடந்திருந்தால் பரஸ்பர நலன்களை பாதுகாக்க இந்த நம்பகமான கூட்டாண்மை செயல்படுத்துவதற்கான மற்றொரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது என்றுதான் பார்க்கப்படுகின்றது. ஜாக்சனின் மரணம் அதிகாரப்பூர்வமாக விவரிக்கப்படவில்லை என்றாலும், அமெரிக்க அதிகாரிகள் அவர் பங்களாதேஷுக்கு வருகை தரும் ஒரு இராணுவ பயிற்சியாளர் மட்டுமே என்று கூறுகின்றது. இருப்பினும் தற்செயல் நிகழ்வுகள் புறக்கணிக்க முடியாத அளவுக்கு வியக்கத்தக்கவை என்று இந்திய தரப்பால் பார்க்கப்படுகின்றது. மோடியும் புடினும் அவசரமாக தனிப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தும் அதே நாளில் அமெரிக்க சிறப்பு படை அதிகாரி ஒருவர் மர்மமான முறையில் இறந்தார். சில நாட்களுக்கு பிறகு இந்திய பிரதமர் தனது சீன பயணத்தின் ஆபத்துக்கள் குறித்து மர்மமான கருத்துக்களை வெளியிடுகிறார். இந்த புதிரின் தூண்டுகள் ஒன்றாக இணைக்கப்படும் போது இந்தியாவின் தலைமை எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்களின் ஒரு தொந்தரவான படத்தை விவரிக்கின்றது என்றுதான் சொல்லப்படுகின்றது. பிரதமர் மோடி உலகிற்கு அளித்த செய்தி உறுதியாகவும் தெளிவற்றதாகவும் உள்ளது என்பதும் சந்தேகத்துக்கு இடமின்றி தெளிவாகிறது. இந்தியா தனது தேசிய பாதுகாப்பு, பிராந்திய ஒருமைப்பாடு அல்லது இறையாண்மை முடிவெடுப்பதில் ஒருபோதும் சமரசம் செய்யாது என்றும், எந்த வெளிநாட்டு அழுத்தம், வற்புறுத்தல் அல்லது அதன் தலைமைக்கு அச்சுறுத்தல்கள் கூட இந்த நாட்டை அது தேர்ந்தெடுத்த பாதையிலிருந்து விலக செய்யாது என்றும், அரசாங்கமும் பாதுகாப்பு நிறுவனமும் அனைத்து அச்சுறுத்தல்களுக்கும் எதிராக விழிப்புடன் உள்ளன என்றும், அவை விரோதமான அண்டை நாடுகளிலிருந்தோ அல்லது பிராந்தியத்தில் பிரதிநிதிகள் மூலம் செயற்படும் சக்திகளிடமிருந்தோ வந்தாலும் சரி, உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மாறுவதற்கான பயணத்தை இந்தியா தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. அத்தகைய சவால்கள் குறைவிற்கு பதிலாக அமெரிக்க அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும், இந்தியாவின் எழுச்சியால் சங்கடப்படும் வெளிநாட்டு சக்திகள் அதன் முன்னேற்றத்தை மெதுவாக்க பல்வேறு தந்திர முறைகளை முயற்சிக்கலாம் என்றும் இந்திய தரப்பால் சொல்கின்றார்கள். இருப்பினும் ஆகஸ்ட் 31 நிகழ்வுகள் காட்டியுள்ளபடி இந்த போராட்டத்தில் இந்தியா தனியாக இல்லை என்றும், நாட்டையும் அதன் தலைமையும் தீங்குகளிலிருந்து பாதுகாக்க அமைதியாக செயல்படும் நம்பகமான நண்பர்களையும் திறமையான நிறுவனங்களையும் அது கொண்டுள்ளது என்றும், டாக்காவில் உண்மையில் என்ன நடந்தது என்பதற்கான மர்மம் ஒருபோதும் பொதுமக்களுக்கு முழுமையாக வெளிப்படுத்தாமல் போகலாம் என்றும், ஆனால் ஒன்று நிச்சயம், எதிரி எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அல்லது அச்சுறுத்தல் எவ்வளவு சிக்கலானதாக இருந்தாலும் அதன் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மைக்கு எதிரான எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள இந்தியா தயாராக உள்ளது என்றும் பாதுகாப்பு வட்டார அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். ஆக இப்பொழுது இந்த இந்தியாவுக்கு உள்ளிருந்து பார்க்கின்ற போது மோடி மஸ்தான், அதாவது அண்மை காலமாக இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு ஓபன் ஃபைட்டுக்குள்ள இருக்கின்றார்கள். இந்த வரி விதிப்பின் மூலமாக அமெரிக்கா இந்தியாவின் மீது அழுத்தத்தை கொடுக்கின்ற ஒரு பக்கம், இந்திய தொழிலாளர்களுக்கு ஐடி என்ஜினியர் தொட்டு மற்றும் ஏனைய எல்லா வகையான இந்தியர்களுக்கு எதிரான நெருக்கடிகளையும் டோர்ச்சர்களையும் அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக அதிகரித்துள்ளதால் இந்தியாவும் அமெரிக்கா மீது ஒரு கோபம்தான் அடைந்துள்ளது. ஆனாலும் இந்த ரஷ்யாவுடன் அமெரிக்காவுக்கு எதிராக
இந்தியா கூடுதலாக பயணிக்கின்ற போது அந்த பயணம் அமெரிக்காவுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுதான் சரியான நிலைப்பாடு என்று பார்க்கப்படுகின்றது. அதனால் மோடி மஸ்தானுக்கு என்று இப்ப நாம் ஒரு ஆய்வு ரீதியாக பார்க்கின்ற போது மோடி மஸ்தானுக்கு என்று ஒரு சொந்த கருத்து இல்லை. அவரை சுற்றியுள்ள கொள்கை வகுப்பாளர்கள், டெல்லியில் இருக்கின்ற கொள்கை வகுப்பாளர்களும் பாதுகாப்பு அதிகாரிகளும் பலமாக இருக்கின்றார்கள். அப்ப இதையும் பார்க்கல. மோடி மஸ்தான் இல்லை என்றாலும் அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கிறது தடிமாடு அமித்ஷா. அப்ப அமித்ஷா வந்தால் இவரோட அறிவுபூர்வமான ஒருத்தன் தடிமாடு, சும்மா இல்ல. மோடி மஸ்தானை விட மிகவும் கொலை, ஆட்கடத்தல், என்கவுண்டர் போன்ற பல விடயங்களில் ஒரு கைதேர்ந்த நிபுணன் தான் இவன் அமித்ஷா தடிமாடு. அப்ப அதுக்கு இதை விட பலம் கூட அப்பா அறிவும் கூட. மோடி மஸ்தான்ஜிக்கு ஒண்ணும் தெரியாது, அது சும்மா உலகம் சுற்று அப்படியா இல்ல. அமித்ஷா அதாவது சுளுக்கு நெழுக்குகள் தெரிந்த, அரசியல் சாணக்கியம் தெரிந்த, சிறுபான்மைக்கு எதிரான மிகவும் சக்தி வாய்ந்த, அவரை சுற்றி சக்தி வாய்ந்த குரூப் இருக்கின்றது. கொலை, அதாவது புச்சர் கடை கொலைக்கள கும்பல்கள். ஏற்கனவே அவர் குஜராத்தில் மிக அதிகமாக என்கவுண்டரில் கொலை செய்யப்பட்ட பல தொடர்புகள் உள்ளவர். எனவே மோடி மஸ்தான் இல்லை என்றாலும் அமித்ஷாவுக்கு அடுத்த சான்ஸ் இருக்கின்றது. இதொரு புறத்தால் எப்படி இருக்க, மோடி மஸ்தான் ஜிக்கு எதிராக வெளிநாட்டு சக்திகள் அமித்ஷாவுடன் நெருங்கலாம். அவர் எந்த அளவுக்கு அதில் ஆசைப்படுத்தி இருக்கான்றது தெரியல. அதாவது இப்படித்தான் ஒரு திட்டமிடுகின்ற போது, ஒரு கொலைகளை உச்சகட்டமாக திட்டமிடுகின்ற போது அவர்களுக்கு அந்த கொலை குறிக்கப்பட்ட நபராக, உதாரணமாக மோடி மஸ்தானை சுற்றியுள்ள ஒருவரைத்தான் அந்த உளவு அமைப்புகள் பிடித்துக் கொள்ளும் பெஸ்டாக. இதுதான் அந்த உலகத்தில் மிக அதிகமாக இந்த கொலைகள் நடப்பதற்கான முழு காரணம். அதாவது குறிவைக்கப்பட்ட மோடி மஸ்தான் ஜியை சுற்றியுள்ள நபர்களில் யாராவது ஒரு பொறுப்பு வாய்ந்த அல்லது சக்தி வாய்ந்த ஒரு நபரை ஏதோ ஒரு வகையில், அது பணம் அல்லது பெண், அது ஏதோ ஒரு வகையில் அவர்களை கைக்குள் அல்லது அவர்களை கட்டுப்பாட்டு எடுத்துக்கொண்டுதான் இந்த மாதிரி சம்பவங்களை கையாளுவது. அந்த வகையில் தான் பல உலகத்தின் பல கொலைகள் நடைபெற்றிருக்கின்றது. எனவே இதையும் நாம் இங்கு எத்தி வைக்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.